ஹலோ மக்களே, நான் உங்களுடைய மந்த்ரா. இன்னைக்கு நாம கேட்க இருக்கிறது லேயா சாஜன் எழுதிய எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனதுயிரே. வாங்க கதைக்குள்ள போலாம். ஏதாவது ஒரு வேலையை ஒழுங்கா செய்யாடா இன்று அவனுடைய பிஏ ரவியை சந்தீப் பலார் பலார் என்று மாறி மாறி அறிந்தான். நம்ம பிளான் பண்ண மாதிரி நடந்திருந்ததுன்னா இந்நேரத்துக்கு நியூஸ் பேப்பர் மீடியான்னு எல்லா இடத்துலையும் அவன் பேரை நார் அடிச்சிருப்பானுங்க. அவனுடைய ஷேர்ஸ் எல்லாம் கம்மியாக கூட சான்சஸ் இருந்தது. மாமா வேலையை கூட உன்னால ஒழுங்கா பண்ண முடியாதா? இன்று ரவியின் கழுத்தை பிடித்து சந்தீப் வெளியே தள்ள, நான் என்ன சார் பண்ணுவேன்? அந்த எம்எல்ஏ நாதாரி கூப்பிட்ட உடனே நம்ம செட் பண்ணி வச்சிருந்தவன் அவன் பின்னாடியே போயிட்டா. சரியா அன்னைக்கு பார்த்து அந்த எம்எல்ஏ அந்த ரிசார்ட்டுக்கு வருவான்னு நான் கனவா கண்டேன் என்று அவன் பக்க நியாயத்தை ரவி சொல்ல, இந்த பக்கமே வந்துடாத என்று சந்தீப் அவனை துரத்தி விட்டு விட்டான். திலீபனுக்கு அடுத்ததாக அவனுடைய மகன் சந்தீப் அவருடைய பிசினஸை எடுத்து நடத்தி வருகிறான். சாஜன் பிசினஸுக்குள் வந்த 4-5 ஆண்டுகளில் முதல் இடத்தில் இருந்த திலீபன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் 2வது இடத்திற்கு போய்விட்டது. சாஜனுடைய திறமையையும் குறுகிய காலத்தில் தொழிலில் அவனுடைய வளர்ச்சியையும் கண்ட வர்த்தகர்கள் எல்லாரும் திலீபன் குரூப் ஆஃப் கம்பெனிஸோடு அவர்களுடைய டையப்பை முறித்துவிட்டு சாஜனுடைய கம்பெனியில் முதலீடு செய்ய துவங்கினார்கள். சாஜனிடம் தோற்று போவதை சந்தீப்பால் சுத்தமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவனை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு திரிகிறான். எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஆனா அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுன்னு மட்டும் ஞாபகம் வரலன்னு சொன்னா அவன் நம்மளை நம்புவானா என்ற கேள்விதான் அவள் மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. அவள் எவ்வளவு யோசித்தாலும் அது அவள் நினைவிற்கு வரவில்லை. இனிமேல் வரப்போவதும் இல்லை என்பதையும் அறிவாள் அவள். சாஜன் ஒர்க் அவுட் செய்து முடித்துவிட்டு அப்போதுதான் அந்த ஜிம் அறையில் இருந்து வெளியே வந்தான். சின்ன துவாளையால் உடலில் வழிந்த வியர்வையை துடைத்துக் கொண்டிருந்தவன் கதவு தட்டும் அரவம் கேட்டு கமன் என்று குரல் கொடுத்தான். ஷார்ட்ஸ் மட்டுமே அணிந்து கொண்டு நின்றவனை பார்த்து திடுக்கிட்டு போனவள் வேகமாக பார்வையை தலைத்துக் கொண்டாள். தன்னுடைய அரைவாசலில் சங்கட்டமாக நின்று கொண்டிருப்பவளிடம் ஒன்றும் கேட்காமல் அவளிலேயே அவன் பார்வையை பதித்திருக்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றவள் அவன் பதிலை எதிர்பார்க்காமல் அப்படியே வெளியேறி விட்டாள். 1-2 நிமிடங்களில் அவள் அறைக்கு சென்றான் அவன். என்ன பேசணும் என்று அவனுடைய அழுத்தமான பார்வையை அவளிடம் கேள்வி கேட்க, இவனிடம் சொன்னால் நம்புவானா மாட்டானா என்று எண்ணி எண்ணி தனக்குள் நொந்து போனவள் அவனிடம் சொல்லியே ஆக வேண்டிய கட்டாயத்தில் வாயை திறந்தாள். எனக்கு எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு என்றாள் அவள். மீண்டும் ஒரு பொய்யா என்றபடி அவனிடம் இருந்த அலட்சியமான ஒரு பெருமூச்சு மட்டுமே. நான் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் ட்ரெயினியா ஒர்க் பண்றேன். என்னோட டீம்மேட்ஸ் கூட தான் ஈவெண்ட் அட்டென்ட் பண்ண இங்கே வந்தேன். எனக்கு உடம்பு ரொம்ப முடியலன்னு நைட் பார்ட்டியிலேருந்து என்னோட ரூமுக்கு வந்தேன் என்று அத்தோடு நிறுத்தியவள், அதுவரைதான் எனக்கு ஞாபகம் இருக்கு என்று சொல்லிட, அதுவரை பொறுமையாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு அவள் கடைசியாக சொன்ன கூற்றில் பொறுமை எங்கோ பறந்துவிட்டது. என்னை பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? டு ஐ லுக் லைக் அ ஃபூல்? அது எப்படி? மித்தெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு, ஆனால் அன்னைக்கு என் ரூமுக்கு எப்படி வந்தேன்னு மட்டும் ஞாபகம் இல்லையா என்றவன் அவளை அனல் கக்கும் பார்வை பார்த்து முறைக்க, ப்ளீஸ் என்னை நம்புங்க, என் கூட என்னோட டீம்மேட்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. என்னை இப்போ தேடிட்டு இருப்பாங்க. நீங்கள் வேணும்னா அந்த ரிசார்ட்டில் விசாரிச்சு பாருங்க, இல்லைன்னா என்னோட ஆஃபீஸில் விசாரிச்சு பாருங்க என்று அவனிடம் கெஞ்சினாள் அவள். அவன் முகமோ அவள் சொன்னதை அவன் சுத்தமாக நம்புவதாக இல்லாதது போல் இருக்க, சத்தியமா நான் போய் சொல்லலை, ப்ளீஸ் என்னை நம்புங்க. நான் வேலை செய்கிற கம்பெனிக்கு வேணால் கால் பண்ணி என்னை பற்றி விசாரிச்சு பாருங்க, அவங்க என்னை பற்றி சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்கிறது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் என்று கடைசியாக இருந்த நம்பிக்கையை இழுத்து பிடித்து கொண்டு அவனிடம் கெஞ்சினாள் பேதை பெண்ணவள். அவள் நம்பும் கயவர்கள் தான் அவளுடைய இந்த அவல நிலைக்கு காரணம் என்று மறந்தவளை விதி விடுவதாக இல்லை போலும். சரி, நான் இப்பவே உன் கண்ணு முன்னாடி உங்க கம்பெனிக்கு கால் பண்றேன். அவங்க மட்டும் நீ யாருன்னு தெரியலன்னு சொல்லட்டும், அப்புறம் இருக்கு என்று ஒற்றை விரலை நீட்டி அவளை எச்சரித்தவன் அவனுடைய அலைபேசியை எடுத்து அவளுடைய கம்பெனிக்கு அழைத்து ஸ்பீக்கரில் போட்டான். அவள் வேலை பார்க்கும் நிறுவனம் ஓர் அளவிற்கு வளர்ந்து வரும் நிறுவனம் என்பதால் அலைபேசி எண்ணை கண்டுபிடிப்பது சுலபமாகவே இருந்தது. ரிசப்ஷனில் இருந்த பெண்தான் போனை எடுத்தாள். சாஜன் லியா கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அசிஸ்டன்ட் மேனேஜர் தீபக்கிடம் பேச வேண்டும் என்று சொல்ல, கேன் யூ ஹோல்ட் ஆன் ஃபார் அ செகண்ட் சார் என்றவள் டிசைனிங் செக்ஷனுக்கு காலை ஃபார்வர்ட் செய்தாள். தீபக் ஸ்பீக்கிங். ஹூஸ் திஸ்? எஸ் மிஸ்டர் தீபக், திஸ் இஸ் தேவ் ஃப்ரம் என்று ஒரு நிறுவனத்தின் பெயரை சொன்னவன், உங்க கம்பெனில லியான்னு யாராவது ஒர்க் பண்றாங்களா என்று கேட்டிட, லியாவின் பெயரை கேட்டவுடன் அவனுக்கு வியர்த்து வழிந்தது.
ஒருவாறு சுதாரித்துக் கொண்டவன், எதுக்காக அவங்கள பத்தி கேக்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? என்றான் பதட்டத்தை மறைத்தவனாக. அவள் பெயரை கேட்டதும் அவள் எங்கே இருக்கிறாள், என்ன செய்கிறாள் என்று பதறிக்கொண்டு விசாரிப்பான் என்று பார்த்தாள். ஒன்றும் நடக்காதது போல அவன் வெகு இயல்பாக பேசுவதை கேட்டவளுக்கு நெஞ்சம் படபடத்தது. அவன் பேச்சில் உள்ள நிதானம் ஏதோ தவறாக இருக்கிறது என்று அவளுக்கு உணர்த்த, அடுத்தது அவன் என்ன சொல்வானோ என்று அவள் உள்ளம் அடித்து கொண்டது. லியா எங்களோட கம்பெனியில் 1 வீக் முன்னாடி இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க. ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண கம்பெனியில் அவங்கள பற்றி விசாரிக்கிறது எங்களோட ப்ரொசீஜர் என்றவன் அவனுடைய பதிலுக்காக காத்திருக்க, தீபக் அந்த நிறுவனத்தின் மேனேஜர் என்பதால் அவள் அங்கு பணிபுரியவில்லை, அப்படி ஒருவள் யார் என்றே எங்களுக்கு தெரியாது என்று அவனால் அலட்சியமாக பதில் சொல்லிவிட முடியாது. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவள் அங்குதான் பணிபுரிந்தாள் என்று தெரிய வந்தால் அவனுடைய வேலைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துவிடும் என்பதை யோசித்தவன், லியா இங்கே தான் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் 1 மந்த் முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டாங்களே என்றான் அவன் சாமர்த்தியமாக. அவன் கூற்றில் அதிர்ந்து போய் வாயில் கை வைத்தவள், ஏண்டா இப்படி போய் சொல்ற? நான் உனக்கு என்ன பாவம் பண்ணேன்? சீற்றத்தில் அவள் கத்த, அதற்கு முன்பே சாஜன் தேங்க்யூ என்று சொல்லி அழைப்பை துண்டித்து இருந்தான். அவர் ஏன் போய் சொல்றாருன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நீங்க என்னை யாரோ ஒருத்தங்கன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான பொண்ணு இல்லை. என்ன நம்புங்க ப்ளீஸ் என்றவள் அவனுடைய கையை பிடித்து கெஞ்ச, சட்டென்று அவள் கையை உதறி விட்டவன், என்ன ஒன்று ஒர்க் அவுட் ஆகலன்னு நீ செடியூஸ் பண்ண ட்ரை பண்றியா? ஆக்ரோஷமாக அவன் கத்த, கடவுளே, எனக்கு மயக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, தயவு செஞ்சு என்ன நம்புங்க என்றாள் இயலாமையுடன். அவள் தாடையை அழுத்தி பிடித்தவன், ப்ராஸ்டியூட்டுக்கு செடியூஸ் பண்ண தெரியாதா? ஃபன்னி என்று ஏளனமாக சிரித்தவன், சும்மா அழுது சீன் கிரியேட் பண்ணாத, இதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது என்று அவளை கொன்று விடுவதைப் போல் முறைத்தான். அவன் திரும்ப திரும்ப தன்னை ஒழுக்கம் கெட்டவள் என்று சொல்லிட அதில் ஆத்திரம் அடைந்தவள், நீ மட்டும் ரொம்ப யோக்கியமா? இதெல்லாம் நீ குடிச்சிட்டு நீ நெருங்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். உனக்கு என்னை பத்தி பேச என்னடா ரைட்ஸ் இருக்கு என்றவள், நான் தான் நீ நினைக்கிற பொண்ணுன்னு நிரூபிக்கிறதுக்கு உன்கிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? உங்க அண்ணன் தம்பி சண்டையில என்ன ஏன் இழுக்கிறீங்க என்று அவள் கேட்டதுதான் தாமதம். அவள் கன்னத்தில் பலார் என்று அறைந்திருந்தான் அவன். இன்னைக்கு ஈவினிங் என்னோட ஃப்ரெண்ட் அர்ஜுன் வருவான். அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இங்கிருந்து நீ கிளம்பலாம் என்று சொன்னவன் மேசி மேல் இருந்த பூஞ்சாடியை சுவரில் தூக்கி எறிந்தான். போகிறவன் முதுகையே வெறித்து பார்த்தவளுக்கு வெளிநீர் எப்போது வெளிவேன் என்று இருந்தது. லியாவுக்கு காய்ச்சல் என்பதால் சாப்பாடோடு கசாயம் செய்து கொண்டு வந்தார் பொன்னம்மா. அவள் அறை நுழைவாயில் உடைந்து கிடந்த பூஞ்சாடியை அப்புறப்படுத்தியவர், அழுது வடிந்த முகத்துடன் தோய்ந்து போய் அமர்ந்திருப்பவளை பார்த்தவர் அவர் கொண்டு வந்த சாப்பாட்டை வைத்துவிட்டு அவளிடம் ஒன்றும் சொல்லாமல் கிளம்பிவிட்டார். கொஞ்ச நேரம் கழித்து அவள் அறைக்கு வந்தவர் அவள் சாப்பிடாமல் இருப்பதை பார்த்து, என்ன கண்ணு இது? காய்ச்சக்கார புள்ள இப்படி சாப்பிடாம அழுதுட்டே என்ன அர்த்தம்? அழுவுறதுக்காவது தெம்பு வேண்டாமா என்று பாசமாக பேச லியாவுக்கு அவள் தாய் சகுந்தலாவின் நினைவு தான் வந்தது. உங்க அம்மா அப்பாலாம் எங்கம்மா இருக்காங்க? அவங்கெல்லாம் இறந்துட்டாங்கம்மா. சுவரை வெறித்தபடி அவள் சொல்ல, அவள் நாடியில் கை வைத்தவர், உனக்கு என்ன வயசு புள்ள இருக்கும் என்று கேட்க, 24 ஆகுது என்றாள் அவள். பொன்னம்மா அவருடைய புடவையின் முந்தியை எடுத்து அவளுடைய கண்ணீரை துடைத்தவர், என் பொண்ணு இப்போ உயிரோடு இருந்திருந்தா உன் வயசுதான் இருந்திருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில் அடிபட்டு செத்து போச்சு. உன்னை பார்த்த உடனே என் லட்சுமி தான் நினைவுக்கு வந்தா என்று கண் கலங்கினார். லியாவும் அவருக்காக கவலைப்பட்டாள். அது அவள் முகத்திலேயே தெரிந்தது. நீ ஏன் கண்ணு கவலைப்படுற? எல்லார் வாழ்க்கையிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். அதையே நினைச்சிட்டு நம்ம கவலைப்பட்டுட்டே இருந்தா நம்மளை யாரு பார்த்துப்பா சொல்லு? நம்மளை நம்பி இருக்கிறவங்கள பார்த்துக்கவாச்சும் நம்ம பத்திரமா இருக்க வேணாமா? அவர் சொன்ன வார்த்தைகளில் எத்தனை உண்மை! தன்னை நம்பியும் ஒருவள் இருக்கிறாளே, அவளை பார்த்து கொள்வதற்காகவாவது நான் பத்திரமாக இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டவள், உங்களுக்கு அர்ஜுன்னா யாருன்னு தெரியுமாமா என்றாள் அவரிடம். அது நம்ம போலீஸ் தம்பி, சாஜன் தம்பியோட ஃப்ரெண்டு. அவர்கிட்டையும் இன்னொரு தம்பிக்கிட்ட மட்டும்தான் சாஜன் தம்பி மனசு விட்டு சிரிச்சு பேசி நான் பார்த்துருக்கேன் என்று பெருமூச்சு விட்டவர், சரி கண்ண நீ தூங்கு, நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று அவளிடம் சொல்லிவிட்டு கிளம்பினார். சாயங்காலம் 5 மணியளவில் அர்ஜுன் சாஜனின் வீட்டுக்கு வந்தான். நீண்ட நாட்கள் கழித்த இருவரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அர்ஜுனை பார்த்தவுடன் சாஜன் அவனை கட்டி அணைத்துக் கொண்டான். அர்ஜுன்
ஆ என்று கத்தியவன் அவன் இடது கையில் இருந்த கட்டை சரிபார்த்து கொண்டான். என்னாச்சுடா? என்று சாஜன் கேட்க, உள்ள போய் பேசிக்கலாம் வா. என்றான் அர்ஜுன். வீட்டில் என்னடா யாரையும் காணோம்? அர்ஜுன் கேட்க, மீரா கல்யாணத்துக்கு எல்லாரும் போயிருக்காங்கடா. மாப்பிள்ளை ஊர் இங்கேருந்து தூரம், அதான் எல்லாரும் 3 நாள் முன்னாடியே கிளம்பிட்டாங்க. நீயும் கண்டிப்பாக அம்மா அப்பாவோட வரணும். வீட்டுக்கு இன்விடேஷன் அனுப்பி வச்சிருக்கேன். என்றவனிடம் ட்ரை பண்ணுறேன்டா. என்றான் இவன். ஏதோ முக்கியமான கேஸ் விஷயமா வெளியே இருக்கேன்னு சொன்னியே, என்னாச்சு? சாஜன் கேட்க, இன்னும் 2 நாளில் சஸ்பென்ஷன் ஆர்டர் வந்துடும். என்றவனை கேள்வியோடு பார்த்தான் சாஜன். சின்ன பொண்ணுடா, 9 வயசு தான் இருக்கும். 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க. 1 வாரமாக தேடிட்டு இருந்தோம், நேற்று தான் சிக்கனானுங்க. அந்த பொண்ணோட அப்பா என்னோட காலில் விழுந்து கதறினான்றா. என்ன பண்ண சொல்கிற? அதான் என்கவுண்டரில் போட்டுட்டேன் என்றான் சாதாரணமாக. என்னதான் பிடிச்ச வேலையாக இருந்தாலும் இந்த மாதிரி சில விஷயங்கள் மனசை பாதிக்க தாண்டா செய்யுது என்றான் அர்ஜுன். அதை கேட்டு, நானும் அதே தப்பை பண்ணியிருக்கணும்னு தோணுது என்று சாஜன் தலை குனிந்தபடியே சொல்ல, கொஞ்சம் நிறுத்துறியாடா என்ற அர்ஜுன். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று தெரியும், நீ அப்படிப்பட்டவன் இல்லை. முழுசாக எதையும் தெரிஞ்சுக்காம நீயா எதுவும் கன்க்ளூஷனுக்கு வராத, புரியுதா? அர்ஜுன் கேட்க, ஆழமான மூச்சொன்றை விட்டவன் சரி என்றபடி தலையை அசைத்தான். வீட்டில் உள்ள அறைகளை சுத்தப்படுத்திவிட்டு வந்த பொன்னம்மா அர்ஜுனை கண்டதும், வாங்க தம்பி என்று பாசமாக விசாரித்து இருவருக்கும் காஃபி போட்டு கொடுத்தார். காஃபியை பருகிவிட்டு குரலை செருமியவன், அந்த பொண்ணை எங்க என்று கேட்க மாடியை நிமிர்ந்து பார்த்தான் சாஜன். அப்போ நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். முட்டியில் 2 கைகளையும் ஊன்றி அர்ஜுன் எழுந்து கொள்ள, ம் என்றவன் அர்ஜுனோடு மேலே அவள் இருந்த அறைக்கு சென்றான். லியா பதட்டத்தில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தாள். வரப்போறவன் தான் யார் என்பதை அறிந்து கொண்டு யாரிடம் இருந்து தப்பித்து வந்தாலோ அவர்களிடமே அவளை கொண்டு விட்டு விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. உடல் முழுவதும் நடுங்க பயத்தில் அவள் இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது. மேலே சென்றவர்கள் லியாவின் அறை கதவை தட்டினார்கள். கண்களை அழுந்த மூடி திறந்தவள் மெதுவாக கதவை திறந்தாள். அர்ஜுனை பார்த்தவளுக்கு தூக்கி வாரி போட்டது. இவன் எப்படிங்க என்று உறைந்து போய் நின்றாள் அவள். உள்ள வரலாமா என்று அர்ஜுன் கேட்க, அவன் குரலை கேட்டு சுய நினைவுக்கு வந்தவள் சரி என்பதைப் போல் தலையை அசைத்தாள். அர்ஜுன் அவன் வலது கையை அவள் புறம் நீட்டி, அர்ஜுன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள, லியாவோ அவனுக்கு கை கொடுக்காமல் அவனுடைய கைகளை பிசைந்தபடி நின்று கொண்டிருந்தாள். உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ட்ராகேஷன் பண்ணணும் என்று அவன் சொல்ல, அவளும் அதற்கு சம்மதமாக தலையை அசைத்தாள். இது அன்அஃபிஷியல் இன்வெஸ்டிகேஷன் தான், ஸோ நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வேணாம். அவள் பதட்டத்தை இலகுவாக்கும் பொருட்டு சொன்னான் அவன். அவளை அவன் யார் என்று அறியவில்லை என்பதே அவளுக்கு தானாக ஒரு தைரியத்தை தந்ததால் அவளும் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு அவனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கலானாள். உங்கள் பேர் என்ன என்றவனிடம் மெதுவாக அவன் கண்களை பார்த்து, லியா என்றாள். ஓகே லியா, மே ஐ நோ யுவர் ஏஜ்? அவன் கேட்க, 24 என்றாள் அவள். ம் உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? எங்கள் அப்பா எனக்கு 2 வயசு இருக்கும் போதே இறந்துட்டாங்க. அம்மா 6 இயர்ஸ் முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க. சொல்லும் போதே அவள் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் வழிந்தது. ஓ ரியலி சாரி ஃபார் யூ லியா. உங்கள் வீட்டில் நீங்கள் மட்டும்தானா, இல்லைனா அண்ணா தம்பி யாராவது இருக்காங்களா? என் தங்கை ஒருவள் இருந்தாள். அவளை காக்க தவறிய பாவி நான் என்று சொல்லி கத்தி அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு. ஆனால் அவனிடம் அதை சொல்ல முடியாதே. நான் மட்டும்தான் என்றவள் விம்மி விம்மி அழுதாள். இப்போ என்ன கேட்டுட்டோன்னு இவ இப்படி அழுறா என்றபடி அர்ஜுன் நினைக்க, சாஜன் எரிச்சலாக அவன் முகத்தை திருப்பிக் கொண்டான். கண்களை துடைத்தவள் அழுகையை உள்ளிழுத்துக் கொண்டு, சாரி என்றாள் சன்னமான குரலில். உங்கள் அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் நீங்கள் யார் கூட இருந்தீங்க என்று அவன் கேட்க, என்னோட பாஸ்ட் லைஃப் பற்றி பேச எனக்கு விருப்பம் இல்லை, ப்ளீஸ் அதை பற்றி கேட்காதீங்க என்றாள் கெஞ்சலாக. இட்ஸ் ஓகே, உங்கள் ப்ரெசன்ட் லைஃப் பற்றி சொல்லுங்கள். நான் டோஃபல் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் இந்த வருஷம் தான் ட்ரெயினியாக ஜாயின் பண்ணேன். கம்பெனிக்கிட்டேயே ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். அங்கே இருந்து தான் டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவேன் என்றாள். ஜாயின் பண்ணி எத்தனை மந்த்ஸ் ஆச்சு? 4 months தான் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி என்று கேட்டவனிடம் மௌனத்தையே பதிலாக கொடுத்தாள். சரி, நீங்கள் ரிசார்ட்டுக்கு எதுக்காக வந்தீங்க என்று ஆரம்பித்தவன் அவளுக்கு நினைவில் இருந்தவரை எல்லாவற்றையும் கேட்டு அறிந்து கொண்டான். உங்கள் டீம்மேட்ஸ் பற்றி சொல்லுங்கள் என்றவனிடம் வினயும் கார்த்திக்கும் அவளை தவறாக அணுகியதை பற்றி சொன்னாள்.
அவள் சொல்வதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தவன், ஒன் லாஸ்ட் கொஷின், ஆர் யூ வர்ஜன்? என்று அவள் முகத்துக்கு நேராக அவன் கேட்க, விழிகளில் நீருடன் திடுக்கிட்டு நிமிர்ந்தாள் பெண்ணவள். அவளுடைய கண்ணீரை கண்டவன், நான் உங்களை தப்பான விதத்தில் கேட்கல, இந்த கேஸுக்கு இது தேவைப்படுது. என்றவன். ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களா? எனி கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட்ஸ், ஃபிசிக்கலி ஆர்? அவன் பேசிக்கொண்டே போக அவன் தன்னை நோக்கி எய்யும் கேள்விகளை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவித்தவள் கண்களை இறுக்கமாக மூடி கீழதரங்களை கடித்து அழுது விடாமல் இருக்கப்படாத பாடுபட்டு கொண்டிருந்தாள். அவள் அருகே லேசாக குனிந்து, ஆர் யூ ஓகே இல்லையா என்று அர்ஜுன் அவளிடம் கேட்க, ஐம் நாட் ஓகே, எனக்கு கொஞ்சம் தனியாக இருக்கணும் என்றவளிடம் அவனுடைய எண்ணை எழுதி கொடுத்தவன், ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் வந்தால் எனக்கு கால் பண்ணுங்க, டேக் கேர் என்று சொல்லிவிட்டு அவள் அறையில் இருந்து இருவரும் வெளியேறினார்கள். மச்சான், எனக்கு அவளை பார்த்தா ப்ராஸ்டியூட் மாதிரி தோணலை என்றான் அர்ஜுன். அப்போ நான் தான் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன்னு சொல்கிறியா? சாஜன் கேட்க, அப்படி சொல்லலடா, அவளை பார்த்தா தப்பான பொண்ணு மாதிரி தெரியல. நான் வேர்ஜினான்னு கேட்ட உடனே அவள் கண்ணில் தெரிஞ்ச வழி கண்டிப்பாக அவள் அந்த மாதிரி பொண்ணாக இருக்க முடியாது என்றவன். அவளை பரிசோதித்த மருத்துவரிடம் அவன் பேச வேண்டும் என்று சொல்ல சாஜன் தாராவுக்கு அழைத்து அவனிடம் கொடுத்தான். அர்ஜுன் அவளிடம் லியாவை பற்றி விசாரிக்க, தாரா அவள் மேனியில் இருந்த காயங்களை வைத்து அவள் கற்பழிக்கப்பட்டிருக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது என்று ஒரு மருத்துவராக அவனிடம் அவள் மேனியில் இருந்த காயங்களை பற்றி விவரித்தாள். சாஜனும் அவர்களுடைய உரையாடலை கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். தாரா சொல்ல சொல்ல இவன் முகம் கருத்தது. எனக்கு அவங்க டீம்மேட்ஸ் மேலே தான் சந்தேகமாக இருக்கு, நான் நேரில் போய் அவங்கள விசாரிக்கிறேன் என்றவன். ஆமாம், நீ பிளாக் அவுட் ஆகிற அளவுக்கு அன்னைக்கு அப்படி என்ன ஆச்சு? தாராவிடம் பேசி முடித்ததும் அர்ஜுன் சாஜனிடமும் அன்றைய நாள் நடந்ததை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டான். சாஜனும் நடந்த அனைத்தையும் ஒன்று விடாமல் அவனிடம் சொன்னான். நான் அன்னைக்கு டென்ஷனில் அளவுக்கு அதிகமாக குடிச்சிட்டேன் மச்சான். காலையில் எந்திரிச்சோன்னே தான் அவளை பார்த்தேன். என்னோட ஷர்ட்டை போட்டுட்டு தான் படுத்திருந்தா. அவள் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக ரத்தமாக இருந்ததுடா. நான் தான் அவளை ஏதோ பண்ணிட்டேன் போல என்று சாஜன் மீண்டும் புலம்ப, டேய், முழுசாக தெரியாமல் நீனா ஒரு கன்க்ளூஷனுக்கு வராத என்று நண்பனை கடிந்தவன். அவள் அன்னைக்கு நடந்தது மட்டும் ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறா. ஸோ why shouldn't we ask ரோஹித் about this? என்றவன் சொல்ல, கேட்குறேன் என்றவன் லியாவை பற்றி ரோஹித்திடம் பேச வேண்டும் என்று நினைத்து கொண்டான். கடிகாரத்தில் மணியை பார்த்த அர்ஜுன், இப்போ கிளம்புனாதான் 11 மணிக்காவது வீட்டுக்கு போக முடியும் என்று நினைத்து கொண்டு, அப்போ கிளம்புறேன்டா என்றான். ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம்ல என்று சாஜன் சொல்ல, இந்த ப்ராப்ளம் எல்லாம் முடியட்டும், ரோஹித்தும் ஃபாரின்ல இருந்து வந்தவொடனே 3 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒரு ட்ரிப் போகலாம் என்றான் அவன். சரிடா, டைம் ஆயிட்டு, நான் வரேன் என்று சாஜனிடம் சொல்லவன், வரேன் அக்கா என்று பொன்னம்மாவிடமும் சொல்லிவிட்டு விடை பெற்றான். அர்ஜுனும் ரோஹித்தும் சிறு வயதில் இருந்தே சாஜனின் நெருங்கிய நண்பர்கள். மற்றவர்களுடன் அதிகம் பழகாமல் இறுக்கமாக இருப்பவன் தனிமையை மறந்து மனம் விட்டு பேசுவது இவர்கள் இருவரோடு மட்டும்தான். மூவருக்கும் 1-2 வயது வித்தியாசம் இருந்தாலும் ஒருமையில்தான் பேசிக்கொள்வார்கள். அர்ஜுனுக்கு வெளியூரில் போஸ்டிங் போட்டதால் குடும்பமாக அங்கே சென்று விட்டார்கள். ரோஹித் பிரபலமான மனநல மருத்துவர், சொந்தமாக கிளினிக் வைத்திருக்கிறான். ரோஹித்தின் தாய் சில வருடங்களுக்கு முன்னர் மரித்து விட்டதால் ரோஹித்தின் தந்தை தன்னுடைய மூத்த மகன் குடும்பத்தோடு வெளிநாட்டில் தங்கிவிட்டார். அவன் 4 மாதத்திற்கு ஒரு முறை வெளிநாட்டிற்கு போய் அவர்களை பார்த்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தான். அப்படித்தான் இந்த முறையும் சென்றிருந்தவன் இன்னும் 1 வாரத்தில் திரும்பி வருவதாக இருந்தது. அன்று இரவு அவன் வீட்டுக்குள் நுழைந்த அர்ஜுன் ஹாலில் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் எதையோ பற்றி தீவிரமாக பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்தான். என்னாச்சு, இன்னும் தூங்கல? அவன் கேட்க, உன்கிட்ட பேசணும்னு தாண்டா தூங்காம இருக்கோம், இங்க வந்து உட்காரு என்றார் அர்ஜுனின் தாய் விஜயா. சொல்லுங்க என்றவனிடம் அந்த ஹாலின் ஓரத்தில் நின்று கொண்டிருந்த அதிதியை காட்டினார். இந்த புதியவளை இதுவரை பார்த்ததே இல்லையே அவன். அவளை கேள்வியாக பார்த்தவன், யார் இது என்றான் அவரிடம்.